கோடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பதட்டப்படுவது அவர் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி. பழனியப்பன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பரமத்தி வேலூரில் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாளை ஒட்டி வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொள்ளவுள்ளார். இதனையொட்டி திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி. பழனியப்பன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பதட்டப்படுவது அவர் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். உடனடியாக யாருனாலும் எதுவுமே சொல்லக்கூடாது, என்னை பற்றி உடனே நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் பாருங்க. பல விஷயத்தில் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டு, காவல்துறை பல விஷயத்தில் முதலமைச்சர் பேச்சு கேட்கறதுனால ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் எவ்வளோ பொறுமையாக இருந்து, எவ்வளோ நிதானமாக இருந்து தன் மேல் ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னால் அது இல்லைன்னா இவ்வளோ பதட்டப்பட வேண்டிய, இவ்வளோ பயப்பட வேண்டிய, இவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்நிலையில் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாளை ஒட்டி நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு பரமத்தி வேலூர் பகுதியில் பந்தல் அமைக்கும் பணிகளை கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி. பழனியப்பன் நேரில் பார்வையிட்டார். பின்னர் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்களில் கலந்து கொண்டு எம்ஜிஆர் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக நடத்துவது குறித்தும், நாடாளுமன்ற தேர்தல், புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டங்களில் மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.